அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம இந்த பொங்கல்ன்றது இந்த இனிப்போட சேர்ந்த ஒரு இனிப்பான விஷயத்தை தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. பட் கவர்மெண்ட் அளவுக்கு சம்பளம் தரக்கூடிய ஒரு ஈக்குவலான ஜாப் தான். கொஞ்சம் கெத்தான ஜாப் தான். ஸோ இதில் என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இந்த ஒர்க்குக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹைகோர்ட் மெட்ராஸ்லேருந்து தனியாகவே ஒரு ரெக்யூர்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா mhcrecruitment.in mhcrecruitment.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதான் அஃபிஷியல் வெப்சைட். அதோட ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதில் என்ன எக்ஸாம் எப்படி இருக்கும், ஸோ எவ்வளோ ஃபீஸு, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள், இப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனை யாரும் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ பாருங்கள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 2024 ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ டேட்டட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. சரியா, உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தெரிகிறது பார்த்தீங்கன்னா 13/2 அதாவது அடுத்த பிப்ரவரி வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் த்ரூ இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இமெயிலோ போஸ்ட்டோ இதெல்லாம் வந்து சத்தியமாக செட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க்கோட குரூப் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். சரியா, candidates are advised to make use only desktop or laptop to apply for the portion. ஒன்லி லேப்டாப்பு இல்லாட்டி என்ன பண்ணணும் கம்ப்யூட்டரில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே ரைட். இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 33 வேகன்சிஸ் தான். கம்மி தான், பட் இருந்தாலும் கீழே ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்கள். The number of vacancies advertised for all the posts are only approximated or liable to increase or decrease. கூடவும் போகலாம், கம்மியாகவும் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட் 1, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1, கேஷியர் 1, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 1 எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி 20,000. மினிமம் சேலரி எவ்வளோ 20,000. டைப்பிஸ்ட் தான் 22 பேர். டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ டைப்பிஸ்ட்டை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இந்த வேகன்சிஸ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால் ஆகிடுச்சு. இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இதை சொல்லியாச்சா. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனெக்சர்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை ஏஜ் லிமிட் இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு மினிமம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் இருக்கலாம். ரிசர்வ் கேட்டகரினா இதுக்கு வந்து 37 வயசு. இந்த எம்பிசி டிஎன்சினா 32 வயசு. சரியா, சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்கன்னா 47 சர்வீஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருக்கலாம், 10th +2 எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி பாஸ்ட் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் ஹையர் கிரேடில் தமிழும் இங்கிலீஷும் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டைப்பிஸ்டில் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட்டு. டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரினாலும் முடிச்சிருக்கலாம், பட் அதுக்கு வேகன்சி கம்மி தான். ஓகே, அதே மாதிரி கேஷியராக இருந்தால் நீங்கள் செலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் 5,000 ரூபா டெபாசிட் கட்டணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 500 ரூபா. மற்ற எஸ்சி, எஸ்சிஏ அவங்களுக்குலாம் என்னது டோட்டல் எக்ஸ்பென்ஷன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Person claiming fee concession refers to above other claims made in the application. You have to upload evidence for the such. இப்போ நீங்கள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க, எஸ்சி எஸ்டினா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோ வாங்கி அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா இதுதான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடியது. எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பார்ட் என்னது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பார்ட் பி பார்த்தீங்கன்னா
ஜெனரல் நாலேஜும் இதுவும் மொத்தம் எத்தனை 125 மார்க்குக்கு எக்ஸாம். 150 நிமிஷம் 125 மார்க்குக்கு எக்ஸாம். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் அப்படி அதாவது 10th குவாலிஃபிகேஷன் ரேஞ்சில தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ஜெனரல் தமிழ் அப் டு என்னது சொல்லியிருக்காங்க சிலபஸ் 10th வரைக்கும் தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ் இந்த ஆப்டிடியூட்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்ட் வி வில் பி எவாலுவேட்டட் ஒன்லி இஃப் தி கேண்டிடேட் செக்யூர்ஸ் மினிமம். அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டின்றது இது என்னது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதில் 40% நீங்கள் மார்க் எடுத்தாதான், அதாவது 20 மார்க்ஸ் எடுத்தாதான் பார்ட் பியை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பார்ட் பி தான் வந்து ஒன்று என்னது கன்சிடர் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்கில் டெஸ்ட் 1:5 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ 30 வேகன்சினா 150 பேர் எடுப்பாங்க அந்த மாதிரி தான். சரியா? அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் பார்ப்பாங்க. என்னது விப்ரோ ஓப்பன் ஆஃபீஸு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, அந்த டைப்பிங் டெஸ்ட்னா 10 நிமிஷத்தில் இவ்வளோ வேர்டிங்ஸ் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் லிங்க் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. பட் கவர்மெண்ட் அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலான ஜாப் தான். அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், மதுரை, அதே மாதிரி கோயம்புத்தூர். ஸோ எந்த ரீஜனல் ஆஃபீஸில் வேணாலும் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க வேகன்சிஸ் அப்படின்ற மொத்தமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கிளாஸஸ் வேணுனாலும் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.